இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, இந்த அருவி கொட்டுற இடம் பார்த்திங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்டில் கூர்க் மாவட்டம். இந்த ஃபால்ஸ் பேர் பார்த்திங்கன்னா அபி ஃபால்ஸுன்னு பேர். இந்த அபி ஃபால்ஸே பார்த்திங்கன்னா இன்னொரு கொண்டகா அபி ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. கர்நாடகா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 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 கூர்க்கு சுற்றி ஒரு 13 இடம் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் சீனரிஸ்லாம் இருக்கிற இடம். அபி ஃபால்ஸு, கொண்டகா அபி ஃபால்ஸு, ராஜா செட் பார்க்கு, அப்புறமேட்டு புத்தர் கோவில், அப்புறமேட்டு இன்னொரு சாமி கோவில் இருக்குது. அதேமாரி இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு நல்ல மிஸ்ட்டு, அதாவது பனி எல்லாம் இந்த இடத்துல பனிமூட்டத்தில் இந்த அழகாக பார்க்கலாம். அதேமாரி சூரியன் உதிக்கிற இடம், சூரியன் மறையிற இடமும் இந்த 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 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இது பக்கத்தில் நிஷர்கண்டான்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபேமஸான இடம். கர்நாடகாவில் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா கூர்க் மாவட்டத்தில் தான் வந்து இந்தியாவின் காப்பி உற்பத்தி இங்கே நடைபெறுகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்கிற 35% காப்பி தோட்டமே இங்கே தான் உற்பத்தி சரவணபலகோலா, உடுப்பி, கிருஷ்ணர் கோயில், தர்மஸ்தலா நிறைய இடம் இருக்குது. அதே மாதிரி சிமோகாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பாக்கு தோட்டங்க. இந்த பெங்களூர் இந்த தாண்டிங்கனாவே இந்த பக்கம் கர்நாடகாவில் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது. மைசூர் போனீங்கன்னா மைசூர் அரண்மனை பார்க்கலாம். இதுமாரி இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த தொங்கும் பாலம் பார்த்திங்கன்னா இந்த 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 அருவிக்கு வந்து நடுவில் இந்த தொங்கும் பாலம் இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த இதுக்கு தான் தண்ணி போகுது. இந்த கர்நாடகா ஸ்டேட் கூர்க்கை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்குது. அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அபி ஃபால்ஸு. ஆனால் இந்த அபி ஃபால்ஸில் வந்து குளிக்க முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே மான்சூன்ஸ் பார்க்கறதுக்கு நன்றாக இருக்கும். அதேமாரி ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா ராஜா செட் பார்க்கு. இந்த பார்க்கில் தான் ராஜா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்த இடம், ஒரு வியூ பார்த்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புத்தர் கோவில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து திபத்துலேருந்து வந்து செட்டில் ஆன ஒரு 17,000 பேர் இருக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா திபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதேமாரி நிஷர்கண்டான்னு ஒரு இடம் இருக்குது. அதேமாரி கண்ணாடி பாலம் ஒன்று இருக்கிறது. இதில் பார்க்கறதுக்கு நன்றாக இருக்கும். அதேமாதிரி நிஷர்கண்டான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடமும் இந்த இடத்துல இங்கே கூர்க்கில் சுற்றி பார்க்கறதுக்கு நல்ல இடம். அதேமாரி கண்ணாடி பாறையில் இது. அதே மாதிரி சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து மடிக்கரைக்கு வந்துட்டிங்கன்னா மடிக்கரையிலேருந்து அங்கேயே தங்கி அங்கேருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு டூ வீலரும் கொடுக்குறாங்க. டூ வீலருக்கு வாடகை. அதே நேரத்தில் அது இல்லைன்னா நம்ம காரில் சுற்றி பார்க்குறதுனாலும் ஜீப்பில் சுற்றி பார்க்கலாம். இது இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவின் காப்பி 35% இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டில் தான் உருவாகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் உற்பத்தி ஆகுது. ஆனால் இந்த ஸ்டேட்டில் தான் வந்து ஒரு 35% காப்பி தோட்டமே உற்பத்தி ஆகுது. இது வந்து ஒரு சிவன் கோவில். இது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில் இது டர்பர்னு ஒரு யானைகள் சரணாலயம் இருக்குது. இந்த யானைகள் சரணாலயத்தில் யானைகளுடன் நம்ம விளையாடி மகிழலாம். இந்த இடமும் முக்கியமான இடம். இதுதான் ராஜா செட் பார்க்கு. இந்த பார்க்கில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாவும் ஒரு மன்னன் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்த இடமும் அது ஒரு வியூ பார்க்கும் அந்த இடம்னு கூட சொல்கிறாங்க. இந்த பார்க்கு தான் ராஜா செட் பார்க்கு. இந்த கூர்க் மாவட்டத்தை சுற்றி நிறைய
டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது. இது இல்லாமல் இங்கேருந்து சிமோகா போனால் நிறைய பாக்குத்தோட்டத்தை பார்க்கலாம். அதேமாதிரி இங்கே காஃபி குடிக்கிறதுக்குன்னு ஒரு மூணு இடம் இருக்குது. அந்த இடத்துல போனால் நிறைய அந்த காஃபி தோட்டத்துக்குள்ளே போனால் நம்ம நிறைய விதவிதமான காஃபி சாப்பிட்லாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் மைசூர் பேலஸ் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். இந்த கர்நாடகாவில் வந்து கூர்க்கு ஷிமோகா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைசூர், இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இயற்கை சூழ்ந்த ரம்மியமான இடம். இந்தமாரி ஒரு இடம் கர்நாடகாவில் மிகவும் முக்கியமான இடம். இந்த பக்கம் போகுது எல்லாமே வியூ பாயிண்ட் மட்டும்தான்ப்பா, வேற எதுவும் இல்லை. அதேமாரி சூரியன் உதயமாகிற இடமும் சூரியன் மறைய இடம், அதாவது சூரியன் ரைஸ் ஆகிற இடம், சன்செட் மறையிற இடமும் இங்கே இருக்குது. அதேமாரி காவேரி உருவாகிற இடம் இங்கே தான் இருக்குது. இது போல் நிறைய இடம் இந்த கூர்க்கை சுற்றி டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த கர்நாடகாவில் வந்து கூர்க் மாநிலத்தை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வெள்ளூர் முருகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். உங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம்.